ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவியில் ரைட்டு படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தேட்டரில் இப்போ வெளியே வந்திருக்கு. இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் க்ரைம் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டரோட உட்காந்துருக்க சேர் கீழே பாம் இருக்கும். இந்த பாம் இப்போ இயங்க தொடங்கிடும். இந்த பாம் வெடிக்கிறதுக்கு ஒரு சில நொடிகள் இருக்கும். இதனை வில்லன் வெளியிலேருந்து கட்டுப்படுத்துவான். உடனே அந்த சேரை விட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் எந்திரிச்சார்னா அந்த பாம் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் சொல்லுவான். இந்த பாமை கிளியர் பண்ணோம்னா அவன் நிறைய டாஸ்க் ஒன்று கொடுப்பான். அந்த டாஸ்க்லாம் செஞ்சாதான் இந்த பாமை நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் அர்ன் பண்ணினவங்க இருக்காங்க. அவங்க பையன் காணாமல் போயிட்டான். அந்த கேஸு கொடுக்கறதுக்காக அங்கே இருக்காங்க. அவரும் உள்ளே மாட்டிக்குவார். இப்போ இறுதியில் அந்த வில்லன் யார், வெளியிருந்து அப்படி மிரட்டுற வில்லன் என்னென்ன டாஸ்க்லாம் கொடுத்தான், அந்த டாஸ்க்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களாம் உயிரோடு தப்பிச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே கதை தாங்க. ஏன்னா ஒரு வித்தியாசமான கதை, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை எடுத்திருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அருண்பாண்டியன் சார் இருப்பார். ஒரு பையனை காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் வர சீன்ஸ்லாம் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் நடித்த எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. ஏன்னா அடுத்தது என்ன நடக்க போகும் அப்படிங்கிறத ஈஸியாக நல்லாவே காமிச்சிருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு விசுவல் அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தாங்க. வழக்கமான படமாக மாறிடுது. இவங்க பாம் எப்படி வச்சாங்க அப்படி இப்படின்னு நிறையா கதைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த கதைகள்லாம் பார்க்கும்போது ஒரு செட்டப் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ரியாலிட்டியாக இல்லை, இயல்பாக இல்லை. பார்த்தா சினிமாவுக்குள்ளே சினிமா எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு சீனுமே நமக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. அது ஏனோ தானே தான் இருக்குது. அது செகண்ட் ஹாஃபில் கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படி தான் போகுது. ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.